நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தை. கருவினில் உருவாகும் முன்பே எம்மை உன் பணிக்கென தேர்ந்து கொண்டாய். ஏழைகளுக்கு நற்செய்தி எடுத்துரைக்க, எளியவர்களின் வாழ்வை உயர்த்திட உம் அழைப்பை ஏற்று எமது திருத்தொண்டர்கள் இதோ வருகிறோம் என்று வாஞ்சையோடு சொல்லி நிறை சாட்சியாய் வாழ்ந்திட இந்த திருப்பலியிலே பங்கேற்று திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிற இயேசுவின் லட்சியத்தை மனதினில் ஏற்று அவரோடு இணைந்து சமுதாயத்தில் அனைத்து மக்களும் நிறை வாழ்வினை பெற செய்யும் பணியில் தங்களையே அர்ப்பணிக்க வந்திருக்கின்றார்கள். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து இவர்களது பணி வாழ்வின் விருது வாக்குகளை வாழ்வாக்க வரம் தர வேண்டி இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். நம் திருத்தொண்டர்களை திருநிலைப்படுத்தும் இந்த திருப்பலியை தலைமை ஏற்று நடத்த இருக்கும் நமது பாசமிகு ஆயர் தந்தை மேதகு சமுந்தரராஜ் ஆண்டகை அவர்களையும், திருத்தொண்டர்களை திருநிலைப்படுத்த இருக்கும் பிரான்ஸ் நாட்டு நான்சி மற்றும் தூல் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஜான் லூயிஸ் பப்பன் ஆண்டகை அவர்களையும், அவருடன் இணைந்து வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும், திருத்தொண்டர்களின் பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர், நண்பர்கள் என அனைவரையும் இக்குருத்துவ அருட்பொழிவு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். திருத்தொண்டர்களினுடைய சிறிய வாழ்க்கை குறிப்பிற்கு செவி கொடுப்போம். திருத்தொண்டர் அருண்குமார். திருத்தொண்டர் அருண்குமார் அவர்கள் பெருமணம் பங்கை சார்ந்தவர். திரு கிறிஸ்துராஜ்
திருமதி அந்தோணி அம்மாள் இவர்களுக்கு மகனாக 1986ஆம் ஆண்டு பிறந்தார். பிறர் அன்பில் நிறைவு காண என்ற விருது வாக்கை தன்னுடைய பணி வாழ்வின் மையமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய 2 ஆண்டு இளங்குருமட படிப்பை புனித பிரான்சிஸ் சவேரியார் இளங்குருமடம் வேப்பூரிலும், இளங்கலை பொருளியல் கல்லூரி படிப்பை திருப்பத்தூரில் உள்ள தூய நெஞ்ச கல்லூரியிலும், ஆன்மீகவியல் பயிற்சியை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருமடத்திலும், மெய்யியல் படிப்பை பூவிருந்தவல்லி தூய நெஞ்ச உயர் குருமடத்திலும், 1ஆம் ஆண்டு இறையியல் படிப்பை பூவிருந்தவல்லி தூய நெஞ்ச குருமடத்திலும் பயின்றார். தொடர்ந்து தன்னுடைய இறையியல் கல்வியை பிரான்ஸ் நாட்டில் லொரைன் பல்கலைக்கழகத்திலும் முடித்தார். 2018 ஜூன் 17ஆம் நாளன்று பிரான்ஸ் நாட்டு நான்சி மறை மாவட்ட ஆயரால் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். களப்பணியை ஆயர் இல்லத்திலும், திருத்தொண்டர் பணியை பிரான்ஸ் நாட்டு நான்சி மறை மாவட்டம் ஜார்வா பங்கிலும் மாற்றினார். திருத்தொண்டர் ராஜ்குமார். திருத்தொண்டர் ராஜ்குமார் அவர்கள் மேல் புதுப்பாக்கம் பங்கை சார்ந்தவர். திரு சம்பத்குமார் திருமதி மரியம்மாள் அவர்களுக்கு மகனாக 1987ஆம் ஆண்டு பிறந்தார். இறை அரசை அறிவிக்க என்ற விருது வாக்கை தன்னுடைய பணி வாழ்வின் மையமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய இளங்கலை கணிப்பொறியியல் கல்லூரி படிப்பை செய்யாறில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியிலும், ஓராண்டு இளங்குருமட படிப்பை புனித சூசையப்பர் இளங்குருமடம் செங்கல்பட்டிலும், ஆன்மீகவியல் பயிற்சியை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருமடம் வேப்பூரிலும், மெய்யியல் படிப்பை கோயம்புத்தூர் நல்லாயன் உயர் குருமடத்திலும், 1ஆம் ஆண்டு இறையியல் படிப்பை கோயம்புத்தூர் நல்லாயன் உயர் குருமடத்திலும் பயின்றார். தொடர்ந்து தன்னுடைய இறையியல் கல்வியை பிரான்ஸ் நாட்டில் லொரைன் பல்கலைக்கழகத்திலும் முடித்தார். 2018 ஜூன் 17ஆம் நாளன்று பிரான்ஸ் நாட்டு நான்சி மறை மாவட்ட ஆயரால் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். களப்பணியை பவித்திரம் புனித சகாய அன்னை மாணவர் இல்லம் மற்றும் பங்கிலும், திருத்தொண்டர் பணியை பிரான்ஸ் நாட்டு நான்சி மறை மாவட்டம் போண்டா முசோன் பங்கிலும் மாற்றினார். இன்று திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் இந்த 2 திருத்தொண்டர்களையும் அன்போடு வாழ்த்தி அவர்களுடைய பணி வாழ்விற்காக சிறப்பாக நாம் இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற நம் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் மறை மாவட்டத்தை சார்ந்த திருத்தொண்டர்கள் அருண்குமார் மற்றும் ராஜ்குமார் இருவரும் இன்று நம் மறை மாவட்டத்திற்காக குருக்களாக அருள்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். இவர் இருவரும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள நான்சி மறை மாவட்டத்திலே 4 ஆண்டுகள் இறையியல் படித்து பிறகு அதே மறை மாவட்டத்தில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு நம் மறை மாவட்டத்திற்கு வந்து அவர்கள் பணி செய்யவிருக்கின்றார்கள். இவர்களை அருட்பொழிவு செய்ய நமது மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் சவுந்தரராஜ பெருநாயகம் அவர்களும், சிறப்பாக நான்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆயர் ஜான் லூயி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று கைகளை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். அதே போல இவர்களின் குருத்துவ அருட்பொழிவிற்கு பிரான்சில் உள்ள நான்சி மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற முதன்மை குரு மான்சிஞர் ஜான் மிக்கைல், குருத்துவ இல்லத்தின் இல்லத்தந்தை ரெவரண்ட் ஃபாதர் பாஸ்கல் மற்றும் குருக்கள் இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இக்குருத்துவ அருட்பொழிவிற்கு வருகை தந்திருக்கின்ற திருத்தொண்டர்களின் பெற்றோர்கள், அவர்கள் ஊரிலிருந்து வந்திருக்கின்ற இறைமக்கள் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து குருக்கள், கன்னியர்கள், இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். His Lordship Most Reverend Jean Louis, Bishop of Nancy and Toul, Monsignor John Michael, the Vicar General, Reverend Father Pascal, the Rector of the Interdiocesan Seminary, Reverend Father Dominic Charles,
the staff of the Interdiocesan Seminary, Reverend Father Alphanier, Parish Priest of Deacon Rajkumar, Reverend Father Mark, Parish Priest of Deacon Arun Kumar, and all the guests from France, I, in the name of our Bishop and the people of Vellore Diocese, welcome you to our diocese and for the ordination of Deacons Rajkumar and Arun Kumar. இந்த திருப்பலை நாம் தகுந்தவாறு ஒப்புக்கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையருளை நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் வாயாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா,
மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக நீர் இன்று தேர்ந்து கொண்ட உமது திரு அவையின் திரு தொண்டர்கள் உமது திருவுளத்துக்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு சாட்சியளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. இறை வார்த்தைகள் 10-14 முடிய. எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்குரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ராயேல் வீட்டர் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் எனச் சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ராயேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொண்டு வருகையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதைச் செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே, என் பணி செய்திட வருவாயா என் மகனே, என் மகனே. உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே, என் பணி செய்திட வருவாயா என் மகனே, என் மகனே. உன்னை
பெயர் சொல்லி அவரை அழைத்தேன், அபிஷேக தைலத்தால் நனைத்தேன், என் கரம் கொண்டு அவரை காத்தேன். என் ஊழியன் தாவீதை தேர்ந்தேன், பெயர் சொல்லி அவரை அழைத்தேன், அபிஷேக தைலத்தால் நனைத்தேன், என் கரம் கொண்டு அவரை காத்தேன். என் மக்கள் வாழ வலிமை பெற இன்று உன்னை அழைத்தேன். என் மக்கள் வாழ வலிமை பெற இன்று உன்னை அழைத்தேன். என் பணி செய்திட வருவாயா என் மகனே, என் மகனே. வருகிறேன், நான் வருகிறேன், வருகிறேன், நான் வருகிறேன், உன் பணி செய்திட வருகின்றேன், உன் பேரன்பை பாடி மகிழ்ந்திடுவேன், உயிருள்ள நாளெல்லாம் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 4-11 முடிய. அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் செயல்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருள்கிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருள்கிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருள்கிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய். அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் அவர் கனசரத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையிலிருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீ என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது திருநிலைப்படுத்தும் திருச்சடங்கு தொடங்குகிறது. முதல் கட்டமாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற திரு தொண்டர்களை பேரொருட்பணி பாஸ்கல் சார்ஜாஸ் அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைக்கப்பட்ட அவர்களின் தகுதிக்கு சாட்சியம் அளித்து குருக்களாக திருநிலைப்படுத்த ஆயரிடம் பேரொருட்பணி பாஸ்கல் சார்ஜாஸ் அவர்கள் பரிந்துரை செய்கிறார். Que ceux qui vont être ordonnés prêtres s'avancent. Arun Kumar. Raj Kumar. Me voici. Monseigneur, la Sainte Église, notre Mère, vous présente nos frères Arun Kumar et Raj Kumar et demande que vous les ordonniez pour la charge du presbytérat. Savez-vous s'ils ont les aptitudes requises? Le peuple chrétien a été consulté. Ceux à qui il appartient d'en juger ont donné leur avis.
Aussi, j'atteste qu'ils ont été jugés dignes d'être ordonnés. Avec l'aide du Seigneur Jésus-Christ, notre Dieu et notre Sauveur, nous les choisissons pour l'ordre des prêtres. இப்போது அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என்று கூறுவோம். நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேதகு ஆயர் ஜான் லூயி அவர்களே மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற அவர்களுடைய முதன்மை தந்தை குருமட அதிபர் தந்தை, இந்த இரு சகோதரருடைய பங்கு தந்தையர்கள், அவர்களுடைய நண்பர்கள், இவர்கள் அனைவரையும் நாம் நம் மறை மாவட்டத்திற்கு அன்போடும் பாசத்தோடும் நன்றியோடும் வரவேற்கிறோம். இறைவன் அவர்களை ஆசிர்வதித்து அந்த மறை மாவட்டத்தை தம் அன்பிலே வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்துகிறோம். திருத்தொண்டர் அருண்குமார் ராஜ்குமார், உங்கள் இருவரையும் நாங்கள் மகிழ்வோடு திருச்சபையின் பணிக்காக உங்களை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உங்களுடைய அர்ப்பணத்தையும் உங்களுடைய தாராள மனதையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து உங்களுக்கு ஆவியானவருடைய அருள் வரங்களையும் மரியாவின் துணையும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய குருகுலத்தின் பெயரால், முதன்மை தந்தை பெயரால், அனைத்து குருக்கள் துறவியர் பெயரால், இறைமக்கள் பெயரால் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களோடு இணைந்து உங்களுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள், பங்கு தள மக்கள் அனைவரையும் நன்றியோடு வரவேற்று இந்த அற்புதமான திருப்பலியிலே பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம், ஆசிர்வதிக்கிறோம். நீங்கள் வெளிநாட்டில் படிச்சதாலே எங்களோட அதிகமாக தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு நம் மறை மாவட்டத்தின் பெயரால் உங்களோடு என்ன பகிர்ந்து கொள்வேன். 4 மாதங்களுக்கு முன்பாக அகில உலக பிரான்சிஸ்கன் சபையினுடைய அனைத்து அங்கத்தினர்களையும் திருத்தந்தை ரோமையிலே பார்த்தார். அவருடைய ஜூபிலி ஆண்டு 800ஆம் ஆண்டு ஜூபிலியில் அவர்களை பார்த்து, தந்தை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் குருக்களுக்கு பல கருத்துக்கள், பலவிதமான உணர்வுகளை கொடுத்தாலும் 3 பண்புகள் அல்லது குருக்களுக்கே அவசியமான 3 மனநிலைகளை அவர் வெளிப்படுத்தினார். கண்டிப்பாக உங்கள் குருமட அதிபர் தந்தை குருத்துவத்தை பற்றி எல்லா கருத்துக்களையும் தெரிவித்திருப்பார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 3 மனநிலைகள், குணாதிசயங்கள் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஒன்று, அவர் சொல்லுகிறார், ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஆல் தோஸ் திங்ஸ் யூ வுட் பி வெரி கிளியர்லி நோயிங். ஆனால் இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது வளர்க்கின்ற தன்மை, எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு பண்பு. ஆனால் எப்படி வளர்ப்பது? அதான் முக்கியம். அவர் சொல்வார், கிறிஸ்துவின் அன்பினால் ஊட்டமளித்து வளருங்கள். கிறிஸ்துவின் அன்பினால், இயேசுவின் திரு இதயத்திலிருந்து வருகிற அன்பினால் உங்கள் சகோதரர்களை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அதான் நம்முடைய மேய்ப்பு பணியினுடைய முதல் பண்பு. ஆகவே உங்களில் மனித அன்பு மட்டுமல்ல, கண்டிப்பாக அவசியம். ஆனால் இயேசுவின் திரு இதயத்தின் அன்பு உங்களில் முழுமையாக இருக்க வேண்டும். ஆகவே சகோதரத்துவம் என்ற அந்த பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்வு எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் a ஸ்கூல் ஆஃப் கம்யூனியன், ஒன்று பின் கல்வித்தளமாக இருக்க வேண்டும். நீங்களும் கற்க வேண்டும், வருகின்றவர்களும் உங்களுடன் கண்டிக்க வேண்டியது நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே
நீங்கள் இந்த உலகத்தினுடைய ப்ராஃபெட்ஸ், இறைவாக்கினர்கள். எதற்கு இறைவாக்கினர்கள்? தந்தையில் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். அதான் அற்புதமாக தியான பாடல் நமக்கு பாடப்பட்டது. மிக அற்புதமாக பாடி நம்மை ஜெபிக்க வைத்தார்கள். இறைவனில் சகோதரத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரிய பெருமக்களாக உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு மனநிலை. இரண்டாவது மனநிலை, யூ மஸ்ட் பி லைக் லிட்டில் சில்ட்ரன். பெரியோர்களுக்கு அறிவிக்கப்படாத இறை வார்த்தைகள் சிறுவர்களுக்கு அறிவிக்கப்படும். அதை தான் நீங்கள் ப்ராஃபெட்ஸ், இறைவாக்கினராக இந்த உலகிற்கு அறிவிக்க வேண்டிய சீடர்களாக உங்களை மாற்றுகின்ற ஒரு பண்பு. ஆகவே இந்த பண்பு மிக கடினமான ஒரு பண்பு. வாசிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், கேட்கறதுக்கும் சுலபமாக இருக்கும். ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக பண்புகளுக்கு எதிரான பண்பு. we are little children of God. நாம் என்ன நினைக்கிறோம்? we are the ஞானிகள், தெரிந்தவர்கள், உலகத்தை எல்லாம் அறிந்தவர்கள் என்று. அவர் சொல்கிறார், be like little children. God will reveal what he has not revealed to wise people of this world, which you got to prepare. Therefore உலகம் என்ன எதிர்பார்க்கிறது? நான் எப்பொழுதுமே என்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். ஐ மஸ்ட் பி த ஃபஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். அதான் உலக போட்டி. எல்லாருக்கும் முன்பாக சொல்ல வேண்டும். என்னுடைய நாடு வல்லரசாக வேண்டும். என்னுடைய மிலிட்ரி சக்தி உலகத்தையே ஆட்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நிற்க வேண்டும். அதான் உலக கோட்பாடு, அதான் உலக பண்பாடு. ஆனால் நீங்கள் become like little children where God will live. He will be the power behind your ministry. ஸோ இது இரண்டாவது மனநிலை. மூன்றாவது ஒப்புரவு. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நீங்கள் இறைவனது இரக்கத்தை கொண்டு வருகிற அமைதியின் தூதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த அமைதியின் தூதர்கள் எப்பொழுதுமே ரெண்டு பக்கம் அடிவாங்க. ஒரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி வாங்குறவன் நம்ம கடவுளுக்கும் பதில் சொல்லி ஆகணும், மனிதர்களுக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் நீங்கள் தான் அந்த கடவுளுடைய அமைதியின் தூதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அந்த அமைதி உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்க வேண்டும். அமைதி வெளிவேடம் அல்ல, உங்கள் உள்ளத்தில் அந்த அமைதி கண்டிப்பாக குடிகொண்டு அந்த அமைதியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தின் அன்பை மக்கள் சுவைத்து பார்க்க வேண்டும். எங்கடா போய் விடாங்க, எங்கே இருக்குது இந்த கடவுளுடைய அன்பு, அவருடைய இரக்கம் எங்கே இருக்குது தேடுவதற்கு உங்களிலே பார்த்தால் நீங்கள் அந்த அமைதியின் தூதர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய அருட்சாதன கொண்டாட்டங்களில் இறைவனது இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் மக்கள் சுவைத்து பார்க்க வேண்டும். இந்த மூன்று பண்புகள் அல்லது மனநிலை நீங்கள் உருவாக்கி கொண்டால் இறைவனது பண்பையும் முதல் வாசகத்தில் சொன்னது போல இறைவனது தூதர்கள், இறை வாக்கு உரைப்பவர்கள், அவருடைய வாழ்வை மக்களுக்கு வெளிப்படுத்துபவர்களாக நீங்கள் இருக்க முடியும். ஆகவே திருச்சபையின் பெயரால் இந்த மூன்று மனநிலையும் பண்புகளிலும் உங்களிலே நிறைவாக இருக்க வேண்டும், வளர வேண்டும், தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். திருச்சபையின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள்தான் இறைவாக்கினர். ஆகவே இந்த பண்புகள் உங்களை வழிநடத்தட்டும். எந்த மக்களாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு இந்த இறைவனது தீபங்களாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மறுமுறை we congratulate you for offering yourself totally to the service of the church and we thank your parents, your relatives. உங்களுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உங்களுடைய பங்கு தளத்தில் வந்திருக்கிற அனைத்து மக்களும் இதை சுவைத்து பார்க்க வேண்டும். மரியன்னை எங்கிருந்தாலும் உங்களோடு தொடர்ந்து பணியாற்றி உங்களுக்கு அன்னையாக ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது நாம் இந்த திரு சடங்கை நாம் இப்பொழுது நிறைவேற்றுவோம். இப்பொழுது திருத்தொண்டர்கள் எழுந்து நிற்க ஆயர் திருத்தொண்டர்களின் அர்ப்பணத்தை தேர்ந்து தெளிய
சில கேள்விகளை முன்வைக்கிறார். கேள்விகளுக்கு பதில் மொழியாக திருத்தொண்டர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். Fils bien-aimé, avant d'être ordonné prêtre, il convient que vous déclariez devant l'Assemblée votre ferme intention de recevoir cette charge. Voulez-vous devenir prêtre, collaborateur des évêques dans le sacerdoce, pour servir et guider sans relâche le peuple de Dieu sous la conduite de l'Esprit Saint? Voulez-vous accomplir avec sagesse et dignement le ministère de la parole en annonçant l'Évangile et en exposant la foi catholique? Voulez-vous célébrer avec foi les mystères du Christ, tout spécialement dans le sacrifice eucharistique et le sacrement de la réconciliation, selon la tradition de l'Église pour la louange de Dieu et la sanctification du peuple chrétien? Voulez-vous implorer avec nous la miséricorde de Dieu pour le peuple qui vous sera confié, en étant toujours assidu à la charge de la prière? Voulez-vous de jour en jour vous unir davantage au souverain prêtre Jésus-Christ qui s'est offert pour nous à son Père en victime sans tache, et vous consacrer à Dieu avec lui pour le salut du genre humain? இப்பொழுது திருத்தொண்டர்கள் ஆயருக்கு கீழ்ப்படிந்து திரு அவைக்காக உழைக்க ஆயர் முன்பாக தங்கள் கீழ்ப்படிதல் வாக்குறுதிகளை அளிக்கின்றார்கள். Haroun Kumar, promettez-vous de vivre en communion avec votre évêque et ses successeurs dans le respect et l'obéissance? Je le promets. Que Dieu lui-même achève en vous ce qu'il a commencé. Raj Kumar, promettez-vous de vivre en communion avec votre évêque et ses successeurs dans le respect et l'obéissance? Je le promets. Que Dieu lui-même achève en vous ce qu'il a commencé. நீ எனக்கு உரியவன் என்று அழைத்த ஆண்டவருக்கு தங்களையே அர்ப்பணிக்கும் இத்திரு தொண்டர்களுக்காக நம் புனிதர் மற்றும் புனிதையருடன் இணைந்து இறையருளை இறைஞ்சுவோம். ஆயரின் அழைப்பிற்கு இப்போது அனைவரும் எழுந்து நின்று பாடல் குழுவினரோடு சேர்ந்து புனிதர்கள் மன்றாட்டை பாட நமது திருத்தொண்டர்கள் முகம் குப்புற இறை முன்னிலையில் பணிந்து தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். புனிதர்களின் மன்றாட்டு ஆயரின் இறை வேண்டலோடு நிறைவு பெறும். இப்போது ஆயரின் அழைப்புக்கு செவி கொடுப்போம். Avec tous les saints qui intercèdent pour nous, confions à la miséricorde de Dieu ceux qu'il a choisis comme prêtres. Demandons-lui de répandre sur Haroun Kumar et Raj Kumar les dons de son esprit. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக
பெலிசிட்டம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆக்னஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரெகோரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியுசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே புனித டொமினிக்கே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியனா கத்ரீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா திரேசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித டொன் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித டொமினிக் சாவியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய கொர்ட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனித உணர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்திருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். Écoute notre prière, Seigneur notre Dieu. Répands la bénédiction de l'Esprit Saint et la grâce du sacerdoce sur Haroun Kumar et Raj Kumar que nous te présentons pour qu'ils soient consacrés. Assure-leur toujours la richesse de ta grâce par Jésus le Christ notre Seigneur. திருவழிபாட்டின் அடுத்த கட்டமாக ஆயர் திருத்தொண்டர்களின் தலைகள் மீது கை வைத்து
அமைதியிலே மன்றாடுகிறார். இத்திருத்தொண்டர்கள் பணிவாழ்வில் சவால்களையும் அவதூறுகளையும் உறுதியுடன் எதிர்கொண்டு இறுதி வரை நிலைத்திருந்து திரு அவையோடு கைகோர்த்து செல்ல தூய ஆவியாரின் அருள் வேண்டி மன்றாடுகிறார். ஆயரை தொடர்ந்து குருக்கள் அனைவரும் பீடத்தின் இடமிருந்து வலமாக வரிசையாக வந்து திருத்தொண்டர்கள் தலை மீது கை வைத்து ஜெபிப்பார்கள்.
பூமி முகம் அழகுற வர
இப்போது திருநிலைப்படுத்துவதற்கான இறைவேண்டலை சொல்லி ஆயர் திருத்தொண்டர்களுக்காக மன்றாடுகிறார். அனைவரும் எழுந்து நின்று அமைதியிலே மன்றாடுவோம். Sois avec nous, Seigneur, Père très saint. Sois avec nous, Dieu éternel et tout-puissant. Toi qui fondes la dignité de la personne humaine et qui répartis toute grâce, toi la source de vie et de toute croissance. Pour former le peuple sacerdotal, tu suscites en lui par la force de l'Esprit Saint et selon les divers ordres, les ministres de Jésus le Christ, ton Fils bien-aimé. Déjà dans la première alliance, des fonctions sacrées préparaient les ministères à venir. Tu avais mis à la tête du peuple Moïse et Aaron, chargés de le conduire et de le sanctifier. Tu avais aussi choisi des hommes d'un autre ordre et d'un autre rang pour les seconder dans leurs tâches. C'est ainsi que pendant la marche au désert, tu as communiqué l'esprit donné à Moïse aux 70 hommes pleins de sagesse qui devaient l'aider à gouverner ton peuple. C'est ainsi que tu as étendu aux fils d'Aaron la consécration que leur père avait reçue pour que des prêtres selon la loi soient chargés d'offrir des sacrifices qui étaient l'ébauche des biens à venir. Mais en ces temps qui sont les derniers, Père très saint, tu as envoyé dans le monde ton Fils Jésus, l'apôtre et le grand prêtre que notre foi confesse. Par l'Esprit Saint, il s'est offert lui-même à toi comme une victime sans tache. Il a fait participer à sa mission ces apôtres consacrés dans la vérité, et tu leur as donné des compagnons pour que l'œuvre du salut soit annoncée et accomplie dans le monde entier. Aujourd'hui encore, Seigneur, viens en aide à notre faiblesse. Accorde-nous les coopérateurs dont nous avons besoin pour exercer le sacerdoce apostolique. Nous t'en prions, Père Tout-Puissant, donne à tes serviteurs que voici d'entrer dans l'ordre des prêtres. Répands une nouvelle foi au plus profond d'eux-mêmes, l'esprit de sainteté. Qu'ils reçoivent de toi, Seigneur, la charge de seconder l'ordre épiscopal, qu'ils incitent à la pureté des mœurs par l'exemple de leur conduite, qu'ils soient de vrais collaborateurs des évêques pour que le message de l'Évangile, par leur prédication et avec la grâce de l'Esprit Saint, porte du fruit dans les cœurs et parvienne jusqu'aux extrémités de la terre. Qu'ils soient avec nous de fidèles intendants de tes mystères, pour que le peuple soit régénéré par le bain de la nouvelle naissance et reprenne des forces à ton autel pour que les pécheurs soient réconciliés et les malades relevés. En communion avec nous, Seigneur, qu'ils implorent ta miséricorde pour le peuple qui leur est confié et pour l'humanité tout entière. Alors toutes les nations rassemblées dans le Christ
seront transformés en l'unique peuple qui t'appartient et qui trouvera son achèvement dans ton royaume. Par Jésus-Christ, ton Fils, notre Seigneur et notre Dieu, qui règne avec toi et le Saint-Esprit, maintenant et pour les siècles des siècles. Amen. இப்பொழுது குருத்துவ அருட்பணிக்கான திருவழிபாட்டு ஆடைகள் புதிய அருட்பணியாளர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. ஆண்டவரில் இவர்கள் அருட்பணிவு செய்யப்பட்டவர்கள் என்பதின் அடையாளமாக புதிய குருக்களின் திருக்கரங்களில் திரு எண்ணெய் பூசப்படுகிறது. புதிய அருட்பணியாளர்களின் கரங்கள் புனித பணிக்காக அர்ச்சிக்கப்படுகின்றன. இறைவனுக்கும் மனிதருக்கும் முழுமையாக வாழ ஆயர் அவர்கள் திரு எண்ணெய் பூசி புதிய குருக்களை அர்ச்சிக்கிறார். Que le Seigneur Jésus-Christ, lui que le Père a consacré par son Esprit Saint et rempli de puissance, vous fortifie pour sanctifier le peuple chrétien et pour offrir à Dieu le sacrifice eucharistique. Que le Seigneur Jésus-Christ, lui que le Père a consacré par son Esprit Saint et rempli de puissance, vous fortifie pour sanctifier le peuple chrétien et pour offrir à Dieu le sacrifice eucharistique. இப்போது ஆவியாரின் அருள் வேண்டி தூய ஆவியாரின் பாடல் பாடப்படுகிறது. வலுவூட்டி என்னை
பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியே, ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். தங்கள் பணிவாழ்வினை இவர்கள் தொடங்குவதை குறிக்கும் வகையிலும் திருச்சடங்குகளை நிறைவேற்றி மறை உண்மைகளுக்கு சான்று பகரவும் அப்பத்தையும் திருக்கிண்ணத்தையும் புதிய பணியாளர்களுக்கு ஆயரவர்கள் தம் திருக்கரங்களினால் வழங்கி இவர்களின் பணிவாழ்வை தொடங்கி வைக்கிறார். Recevez l'offrande du peuple saint pour la présenter à Dieu. Ayez conscience de ce que vous ferez. Imitez dans votre vie ce que vous accomplirez par ces rites et conformez-vous au mystère de la croix du Seigneur. Recevez l'offrande du peuple saint pour la présenter à Dieu. Ayez conscience de ce que vous ferez. Imitez dans votre vie ce que vous accomplirez par ces rites et conformez-vous au mystère de la croix du Seigneur. இப்போது புதிய குருக்கள் ஆயரின் அமைதியின் முத்தத்தை பெறுகிறார்கள். கிறிஸ்துவில் தோழமை உணர்விலே இறையாட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்திடுவோம் என்ற உறுதியினையும் உற்சாகத்தையும் அளிக்கும் அடையாளமாக ஆயர் அமைதியின் முத்தத்தை தருகிறார். இப்போது புதிய அருட்பணியாளர்கள் ஆயரோடு இணைந்து திருவிருந்துக்கு தயாராகிறார்கள். இறை மக்கள் காணிக்கைகளை ஏந்தி வருகின்றனர். புதிய பணியாளர்களின் பணியை நினைவு கூறும் பொருட்டு இப்போது காணிக்கைகள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த காணிக்கை பொருட்களோடு நாம் நம்மையும் காணிக்கையாக்கி இறையருளை இறைஞ்சுவோம். வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை
அர்ப்பணித்தே என் தெய்வமே உன் பலிபீடமே. அப்பமா என்னை தந்திட தேடி வருகிறேன். என்னிலை துறந்து என்னிலை தேவனின் பாதம் அமர்கிறேன். வெண்ணிற அப்பமா என்னை தந்திட தேடி வருகிறேன். என்னிலை துறந்து என்னிலை தேவனின் பாதம் அமர்கிறேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியார் நானாகி வாழ்வேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியார் நானாகி வாழ்வேன். கல்வாரி பலியார் நானாகி வாழ்வேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. பகைமை நீக்கி பாசம் வளர்க்க பணிந்து வருகிறேன். உண்மை வாழ்வை உறவும் மனதை மகிழ்ந்து தருகிறேன். பகைமை நீக்கி பாசம் வளர்க்க பணிந்து வருகிறேன். உண்மை வாழ்வை உதவும் மனதை மகிழ்ந்து தருகிறேன். பொய்யான முகமே புறம் தள்ளி வந்தேன். ஆபேலின் பலிபோல் என்னை ஏற்றுக்கொள்ளும். பொய்யான முகமே புறம் தள்ளி வந்தேன். ஆபேலின் பலிபோல் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆபேலின் பலிபோல் என்னை ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தேவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் அருளாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சவுந்தரராஜு மற்றும் அவரோடு சேர்ந்து பலி செலுத்துகின்ற ஜென், பப்பின் என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற என்னுடைய தந்தை சம்பத்குமார் அவர்களையும் அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதிய அருட்பணியாளர்கள் தங்கள் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவரவர்களுக்குரிய இடத்தில் நற்கருணை வழங்குவார்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே குருக்கள் வந்து நற்கருணையை வழங்குவார்கள்.
நீ என்னில் மகிழும் வேலை என்றோ உள்ளத்தில் வா வா தேவா உணவாக என்னில் நீ வா என் உள்ளம் உன்னை தேடி எழுந்திடும் நேரம் இதுவன்றோ இன்னன்பின் தேவனே நீ என்னில் மகிழும் வேலை என்றோ உள்ளத்தில் வா வா தேவா உணவாக என்னில் நீ வா என் உள்ளம் உன்னை தேடி எழுந்திடும் நேரம் இதுவன்றோ இன்னன்பின் தேவனே நீ என்னில் மகிழும் வேலை என்றோ உனது உடலை உண்டிடும் வேலை வசந்தம் வாழ்வில் வறுமையும் வேலை தேவனின் உணவே தாங்கிடும் வரமே தேற்றும் எந்தன் உள்ளம் ஆளுமே உனது உடலை உந்திடும் வேளை வசந்த வாழ்வில் வருமே வேளை தேவனின் உணவே தாங்கிடும் வரமே தேற்றும் எந்தன் உள்ளம் ஆளுமே தூய உள்ளமானம் தேவனே என்னை ஆளும் என்னை ஆளும் வேதம் என்னில் எழுந்து நீ மகிழ வேண்டும் நாளுமே என் உள்ளம் உன்னை தேடி எழுந்திடும் நேரம் இதுவன்றோ இன்னன்பின் தேவனே நீ என்னில் மகிழும் வேலை என்றோ
உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு உம் அருள் பணியாளர்களுக்கும் உம் அடியார்கள் அனைவருக்கும் புதுவாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைத்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமைதியாக ஒரு சில மணித்துளிகள் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இத்தனை ஆண்டு காலங்களாக எங்கள் இதயத்தின் பரணிகளில் அடுக்கி வைத்திருந்த நன்றியின் மூட்டைகளை அவர்களின் பெயரோடு திருப்பித் தரும் நேரம் இது. தனக்கு உவமை இல்லாதான் வேண்டுதல் வேண்டாமாய் இலான் இறைவன் தன் மலர்மிசை ஏகி அவர் மானடி சேர்ந்த எங்களை இந்நிலைக்கு உயர்த்திய கடந்தும் உள்ளும் இருக்கும் இறைவனுக்கு நன்றி. வேலூர் திருச்சபையின் ஆயனாக இருந்து எமக்கு வழிகாட்டி நம்பிக்கையூட்டி பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பி இத்தனை ஆண்டு காலமாய் எங்களை வழிநடத்தி இத்திருநிகழ்வை தலைமை தாங்கி எங்களுக்கு ஆசி வழங்கிய மேதகு ஆயர் தந்தை சவுந்தர ராஜு அவர்களுக்கு எமது இதய ஆழியிலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து எங்களுக்காக வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இருக்கிறேன். நானும் அருணுடைய சார்பாகவும் மெர்சி மொன்சினியர் ஜான்-லூயி பாப்பான், évêque de Nancy et de Toul, d'être venu ici pour nous ordonner et pour bénir les fidèles de notre diocèse. Vous nous avez accueillis dans votre diocèse, vous nous avez nourris spirituellement, où nous avez aidé pour étudier la théologie, où nous avez ordonné diacre l'année dernière et prêtre aujourd'hui. Nous sommes privilégiés d'être ordonnés par un évêque venu d'Europe. Merci beaucoup. J'invite maintenant ma maman à vous honorer par un vêtement traditionnel. Merci Père Jean-Michael, vicaire général du diocèse de Nancy et de Toul. Vous avez pris soin de nous pendant nos années de formation. On n'oubliera jamais
le dictionnaire anglais-français que vous savez utiliser pour communiquer pendant le séjour de notre première année. Merci beaucoup. Merci Père Pascal, recteur du Grand Séminaire de Lorraine. Vous êtes à la fois notre recteur, notre père qui prend soin de ses fils et notre ami qui est avec nous dans tous les événements de la vie. Je pense que vous êtes contents aujourd'hui car vos fils sont devenus prêtres et ont commencé une nouvelle vie. Merci beaucoup. Merci Père Dominique Charles, le professeur du Grand Séminaire de Lorraine, où nous avez formés spirituellement, intellectuellement et bibliquement. Pardonnez-nous si vous nous avez dormi pendant votre cours. Merci beaucoup, Père. Merci Père Apollinaire et Père Marc, le curé de notre paroisse, où nous avez beaucoup aidé sur le terrain de la mission pendant notre année diaconale. Vous étiez à la fois père au niveau de la mission et à la fois frère au niveau de la vie quotidienne. Merci beaucoup. Merci, Monsieur Jean Pétigan, les Dumont, les Magna, les Chutes, les Défauts, les Galants et les Dolamar. Vous êtes représentants du secteur paroissial de Pont-à-Mousson et de Jarville. Nous avons bien réussi nos études et nos missions dans votre paroisse grâce à votre soutien et à votre accompagnement. À travers vous, on remercie tous les paroissiens du secteur de Pont-à-Mousson et secteur de Jarville qui sont avec nous aujourd'hui par leurs prières et par leurs pensées. Merci beaucoup. Du fond de notre cœur, nous vous remercions vraiment tous car vous avez fait 7364 km pour être avec nous et pour prier pour nous. Bon séjour en Tamil Nadu. Nandri, Vanakkam. எங்களுக்கு பயிற்சி அளித்து இவ்வருட்பொழிவு நிகழ்வு வழிநடத்தி தந்த முதன்மை குரு பேரொருப்பணி மன்சினியோ ஐ ஜான் ராபர்ட் அவர்களுக்கு நன்றிகள். தன் எளிமையாலும் யதார்த்தமான வாழ்வியல் முறையாலும் என்னை உருவாக்கி என் அருட்பொழிவுக்கு வருகை தந்த பேரொரு திரு ஆ சூசைமணி மரியாயின் ஊழியர் சபை மாநில அதிபர் அவர்களுக்கு எமது நன்றிகள். நம் மறைமாவட்ட பொருளாளருக்கும் எமது ஆயரின் ஆலோசக தந்தையர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். இந்த அருட்பொழிவு நிகழ்வு சிறப்பாக நடைபெற அனைத்து வழிகளிலும் உதவிய பேராலய அதிபர் தந்தை பேரருப்பணி மன்சினியோ ஜோ லூர்துசாமி அவர்களுக்கு எமது நன்றிகள். மேலும் உடன் உழைத்த ஆயரின் செயலர் மற்றும் பேராலய உதவி தந்தை மற்றும் வடக்கு மண்டல மாதா காட்சி ஊடகத்தின் இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் எமது நன்றிகள். நாங்கள் குருவாக எங்களின் தொடக்க பருவத்திலிருந்து எங்களை உருவாக்கிய இளங்குருமட குருக்கள்
களப்பணி சகோதரர்கள், கல்லூரி மற்றும் குருமட பேராசிரியர்கள், ஆன்மீக தந்தையர்கள், எமது முன்னாள் இந்நாள் பங்கு தந்தையர்கள், மண்ணின் மைந்தர்கள், நல விரும்பிகள், அருட்சகோதரிகள், வகுப்பு தோழர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். இத்திரு நிகழ்விற்கு வருகை தந்து எங்களை ஆசீர்வதித்து செபித்த நம் மறை மாவட்டத்தின் தந்தையர்கள், வெளியூர்களில் இருந்து வந்திருக்கும் குருக்கள், குறிப்பாக மரியின் ஊழியர் சபையின் மறைமாநில குருக்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தம் மக்களை குருக்கள் என அழைக்க இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்து கைதூக்கிவிட்டு மகிழும் எம் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள், ஊர்க்காரர்கள், மண்ணின் மைந்தர்கள், நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். இம்மாபெரும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவிய பேராலய ஒளி அமைப்பு, பாடற்குழுவிற்கும் அதனை வழிநடத்திய அதன் தலைவர் திரு பலவேந்திரம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், பீட சிறுவர்கள், வேதியர்கள், திருப்பீடம் மற்றும் மலர் ஒப்பனை, உணவு, துப்புரவு பணி, மேலும் அனைத்து பணிகளையும் செய்த அனைவருக்கும் நன்றிகள். உங்கள் அன்பையும் ஜபத்தையும் அமுக்கி குலுக்கி கொட்டி இந்த பேராலயத்தை நிறைத்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. இந்த அருட்பொழிவு நிகழ்வு சிறப்பாக நடைபெற அனைத்து வழிகளிலும் உதவிய பேராலய அதிபர் தந்தை பேரருட்பணி மன்சினியோர் ஜோ லூர்துசாமி அவர்களுக்கு எமது நன்றிகள். அன்றுக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயர் சார்பாகவும் அனைத்து இறைமக்கள் சார்பாகவும் வந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் தகு அவர்களுக்கும் அவருடைய குருக்களுக்கும், பிறகு நம்முடைய புதிதாக அருள்பொழி செய்யப்பட்ட குருக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம் இப்பொழுது மரியாதை வணக்கம் செலுத்துகின்றோம். His Lordship Most Reverend Jean Louis, Bishop of Nancy and Toul, we are very, very happy that you are here in our diocese to consecrate our deacons as a priest and those are going to work in your diocese. In the name of our bishop, I honor you with the Ponnadai. We are also very happy to wish Monsignor Jean Michael, the Vicar General of Nancy Diocese. I invite our Procurator to give him a shawl. We are also very happy to honor our dear Reverend Father Pascal, the Rector of the Interdiocesan Seminary. In the name of our Bishop, we wish you all God's blessings. I invite our manager, Father Clement Osoro, will put the shawl. Now we are இப்பொழுது நம்முடைய புதிதாக அருள்பொழிவு செய்யப்பட்ட இரு தந்தையர்களுக்கும் நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். தொடர்ந்து அவருடைய பெற்றோர்களுக்கும் பொன்னாடை போர்த்துவார்கள். அருண்குமார் அவருடைய பெற்றோர்களுக்கு ஆயர் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ராஜ்குமார் அவருடைய பெற்றோர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அனைத்திற்கும் நன்றி. இறைவனுக்கும் நம் ஆயர் பெருமக்களுக்கும் அனைத்து குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் இறை மக்களுக்கும் பாடற்குழுவிற்கும் பேராலய அதிபர் தந்தை மற்றும் அவருடைய உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள். இப்பொழுது இறுதி பாடலுக்காக நாம் எழுதி நின்று பாடி நாம் இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருவோம். இதயம் பாடும் நன்றிகள் இறைவா உமக்கே, இதுவரை நீ செய்த நன்மை கோடி தெய்வமே.
பாடும் நன்றிகள் இறைவா உமக்கே. இதுவரை நீ செய்த நன்மை கோடி தெய்வமே. இப்படி சொல்வே நன்றி பூக்களை பாடி சாற்றுவே. இதயம் பாடும் நன்றிகள் இறைவா உமக்கே. இதுவரை நீ